ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிக முதலீடு இல்லாமல் ஒரு சிறு தொழில் மாதிரி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான ஒரு கூழ் பிஸ்னஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கூழை எப்படி செய்கிறது, இதில் எவ்வளோ செலவாகும், இதில் எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்காக நான் ரேஷன் அரிசி தாங்க எடுத்திருக்கேன், பச்சரிசி. ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப மாவாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப அரிசியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் உடஞ்சி கொஞ்சம் ரவை பதத்துக்கு அரிசியாக கொஞ்சம் உடஞ்சி இருக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப மாவாகவும் இல்லை, ரொம்ப அரிசியாகவும் இல்லை. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு 2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த அரிசி பச்சரிசி நம்மளுக்கு ரேஷனில் ஃப்ரீயாக தான் கிடைக்குது. உங்களுக்கு இங்கே அதிக அளவில் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அரிசி வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் விட்டுடுறாங்க. அவங்கக்கிட்ட கூட நீங்கள் கேட்டு வாங்கி இந்த கூழுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 லிட்டர் தண்ணி ஊற்றினோம் இல்லையா, அது நல்லா கொதித்த உடனே நான் அரைச்சி வச்ச அரிசியை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா வேகணும். பச்சரிசின்றதுனால ஒரு 10 நிமிஷத்துலேயே சீக்கிரமாகவே வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த வத்தல், இந்த மிளகாலாம் இந்த தொட்டுக்கிறதுக்காக எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இது என்ன வத்தல்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்கான்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். இதுவும் நல்லா பொரித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகாவையும் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். நம்ம கடைக்குன்னும் போது எது மலிவாக இருக்கோ, எது விலை கம்மியாக இருக்கோ அந்த வத்தலெல்லாம் பொரித்து எடுத்துக்கணும். புதினா ஊறுக்காய் உங்களுக்கு தெரியும் இல்லையா, வெங்காயம், மாங்காய் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் வீட்டுக்கு செய்கிறதுனால நான் பாத்திரத்தில் செஞ்சேன். நீங்கள் கடைக்குன்னும் போது நீங்கள் மண்பானையில் செஞ்சிங்கன்னா தான் அது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த கம்பங்கூழ்லாம் கூட நீங்கள் இதே மெத்தடில் செய்யலாம். அதெல்லாம் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக புளிச்சிரும். நீங்கள் மண் சட்டியில் செஞ்சிங்கன்னா அது கெட்டு போகாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கடைங்கள்லாம் பெரிய வெங்காயம் தான் கொடுக்குறாங்க. நம்ம சின்ன வெங்காயம் கொடுத்தோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே டேஸ்ட்டு நல்லா இருந்ததுன்னா நம்மளுக்கு திரும்ப திரும்ப வருவாங்க. டேஸ்ட்டு கண்டி நல்லா இல்லைன்னா நம்ம பக்கமே வரமாட்டாங்க. அதனால் நம்ம கடைக்குன்னும் போது நம்ம பர்ஃபெக்டாக செம்மையாக நல்லா டேஸ்ட்டாக செய்யணும். இப்போ நம்ம போட்ட அரிசி நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/4 கிலோ அளவு ராகி மாவு எடுத்து 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கையை வச்சு கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம 1/4 கிலோ ராகி மாவுக்கு 100 கிராம் அளவு தான் பச்சரிசி சேர்த்தோம். தண்ணி முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் அளவுக்காக உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணி ஜாஸ்தியாக ஆகிட்டாலும் பரவாயில்ல. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டேன். இப்போது அரிசியும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அதில் ஊற்றிட்டு நம்ம கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டிப்பட்டுரும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு வெந்ததும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கணுன்னும் போது சொம்பில் பாதி அளவு நம்ம மோர் சேர்த்துக்கணும், பாதி அளவு இந்த கூழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டு தேவையான தொட்டுக்கிறதுக்கு அந்த சைடிஷ்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். வியாபாரத்துக்கும் சூப்பராக இருக்கும், வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். இப்போ இந்த கூழ் செய்கிறதுக்கு நம்ம இந்த மோருக்கு நம்ம ஏன்னா மோர் நிறைய ஊற்றி நம்ம பண்ணால் தான் இந்த கூழ் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் அதிகபட்சம் இந்த 1/4 கிலோ அளவுக்கு தான் நான் சொல்கிறேன். 50 ரூபாய்க்குன்னே வச்சுக்கோங்க மோர். அப்புறம் கேஸ் ஒரு 20 ரூபா. அப்புறம் ராகி மாவு 1/4 கிலோ தான், அது ஒரு 20 ரூபான்னு போட்டுப்போம். அப்புறம் அரிசி நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கிடைக்குது, இருந்தாலும் ஒரு 10 ரூபா போட்டுக்கலாம். நம்ம 100 கிராம் தான் போட்டோம் அரிசி, ஒரு 10 ரூபா போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வெங்காயம், இந்த வத்தல், அது இது எல்லாத்துக்கும் ஒரு 50 ரூபா போட்டுக்கலாம். நான் அதிகமாக தான் போட்டிருக்கேன்.
இது மொத்தமே நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 150 ரூபா வருது. இப்போது இந்த கூழில் வந்து நம்ம தண்ணியும் மிக்ஸ் பண்ணி மோரும் மிக்ஸ் பண்ணி இது எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 சொம்பாவது கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது 20 சொம்பு வந்து ஒரு சொம்புக்கு 20 ரூபான்னு நம்ம சேல்ஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து 400 ரூபா கிடைக்குது. இப்போ நம்ம போட்டது வந்து 150 ரூபா, கிடைக்கிறது 400 ரூபா. அப்போது 250 ரூபா நமக்கு லாபம் கிடைக்குது. இப்போ நம்ம கடைக்குன்னும் போது நம்ம கொஞ்சமாக இந்த அளவு செய்ய மாட்டோம், இன்னும் 1 கிலோ அளவு போட்டு நம்ம செய்வோம். அப்போது நம்மளுக்கு 1000 ரூபா கண்டிப்பாக கிடச்சிரும். ஒரு நாளைக்கு நமக்கு 1000 ரூபா அசால்ட்டாக நம்ம சம்பாரிச்சிட்டு போயிடலாம். இது வந்து நம்ம வீட்டுக்கு செய்கிறோம், நம்ம கடைக்குன்னும் போது கண்டிப்பாக மண்பானையில் செய்யுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.